அடுத்ததாய் நாம் கடந்து செல்வோம். இயேசு சொன்னபடியே ஜீவனோடு எழுந்தார். இயேசு சொன்னபடியே ஜீவனோடு கூட என்ன செய்தார்? எழுந்தார். அவர் சொன்னதின்படியே ஜீவனோடு கூட என்ன செய்தார்? எழுந்தார். அவர் நான் உயிர் தழுவேன் என்று முன் ஜீவனோடு இருக்கும்போதே அவர் சொல்லிவிட்டார். 3ஆம் நாளில் நான் ஜீவனோடு எழுவேன் என்று அவர் சொல்லிவிட்டார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 22, 23வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது வேகமாய் போய்விடுவேன். நற்கருணை ஆராதனை இருக்கிறது. அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள். 3ஆம் நாளிலே அவர் ஜீவனோடு எழுந்திருப்பார் என்று அவர்கள் சொன்னபோது அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள். அவர்கள் மிகுந்த துக்கம் என்ன செய்தார்கள்? அடைந்தார்கள். நன்றாய் என்னை கவனிக்க வேண்டும் என் அன்பு தேவனுடைய இடமே. சில வார்த்தைகள் நம்மை தூக்கப்படுத்தும், சில வார்த்தைகள் நம்மை உற்சாகப்படுத்தும். அல்லேலூயா. சில வார்த்தைகள் நம்மை தூக்கப்படுத்தும், சில வார்த்தைகள் நம்மை உற்சாகப்படுத்தும். ஆனால் இயேசு சொன்னதான வார்த்தை இயேசுவோடு இருந்தவர்களுக்கு உற்சாகம், அதை கேட்டவர்களுக்கு தான் துக்கம். இயேசுவோடு கூட இருந்தவர்களுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு நினைக்கும் போது, அவர் எழுந்திருக்கிறது போல நானும் என்ன செய்திருப்பேன்? எழுவேன். அவர் அதைத்தான் உள்ளடக்கமாய் வைத்து சொல்கிறார். நான் 3ஆம் நாளில் ஜீவனோடு கூட எழும்புவேன். அதற்கு முன்பு அவர் சொல்கிறார், தேவனுடைய ஆலயத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், இந்த கட்டடத்தை பார்க்கிறீர்கள், இந்த கட்டடத்தை இடித்து போடுங்க, நான் 3 நாளில் என்ன செஞ்சிருவேன். அப்போ தான் எல்லாரும் சொல்கிறாங்க, ஐயா இந்த கட்டடத்தை கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 40 வருஷமாக நாங்கள் பிரயாசப்பட்டு கட்டியிருக்கிறோமா? ஒரு தலைமுறை 2 தலைமுறையில் உட்காந்து நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்? கட்டியிருக்கோமா? அதை 3 நாளில் எப்படி கட்டுவீர்? அப்போ தான் இயேசு சொல்கிறாரு, நான் வெளி தோற்றமான இந்த ஆலயத்தை குறித்து சொல்லாமல் மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருக்கிற ஆலயத்தை குறித்து என்ன செய்தேன் சொன்னேன். அப்போ 3ஆம் நாளில் எழுவேன். இன்னைக்கு அநேகருக்கு அந்த சிலுவையின் தியான ஆராதனையில் பங்கெடுக்க மனம் இல்லை. காரணம் என்ன? அவர் மரிச்சிட்டாரு. மரிச்சதை நினைக்கக்கூடாது. அவர் மரித்ததுனால தான் உயிரோடு எழுந்தார். அவர் மரிக்கலன்னா உயிரோடு எழுவாரா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த நாள் முக்கியமான நாள் தான். மரண நாளும் முக்கியமான நாள் தான். பிறந்த நாள் எவ்வளோ முக்கியமோ மரண நாள் அவ்வளோ முக்கியம். அதை விட ரட்சிக்கப்பட்ட நாள் ரொம்ப முக்கியம். ஞானஸ்நானம் எடுத்த நாள் ரொம்ப முக்கியம். அபிஷேகம் பெற்ற நாள் ரொம்ப முக்கியம். இயேசுவின் வருகைக்கு போக போகிற நாள் ரொம்பவே முக்கியம். அல்லேலூயா. இவைகள் எல்லாம் முக்கியம். இயேசு சொல்கிறார், எப்பா நீ கவலைப்படாத, நான் 3ஆம் நாளில் ஜீவனோடு என்ன செய்வேன்? எழுந்திருப்பேன். இது சீஷர்களுக்கும் ஞாபகம் இல்லை. யாருக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா போர் செய்பவர்களுக்கு. மத்தேயு 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே போர் செய்பவர்கள் இப்போது பிலாத்துவின் இடத்துல போய் சொல்றாங்க, ஐயா அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது சொன்னா 3ஆம் நாளில் எழுந்திருப்பேன்ட்டு, அதனால அவருடைய சீஷர்கள் அவருடைய சரீரத்தை எங்கேயா கொண்டு போய் என்ன செஞ்சிருவாங்க? களவாய் கொண்டு போய் என்ன செஞ்சிருவாங்க? வச்சிருவாங்க. அதனால செம பாதுகாப்பு கொடுக்கணும். என்ன பாதுகாப்பு? நம்ம பாசையில் பேசுவோம். என்ன பாதுகாப்பு? ஸ்ட்ராங்கா செம்மையா ஒரு பாதுகாப்பு என்ன செய்யணும்? இருக்கணும். எல்லாரும் போட்டாச்சு. 4 மணி நேரத்துக்கு 2 காவலர்களை போட்டிருந்தாங்களோ, ஒவ்வொரு மணி நேரத்துக்கு 2 பேரும் போட்டிருந்தாங்களோ தெரியாது. அவர் உயிர் தெழுந்ததற்கு பின்பு அந்த போர் செய்வர்களுக்கு இந்த அண்ணா காய்பா ஆரிய சங்கம் போய் நின்று, ஏய் அவரை யாரோ தூக்கிட்டு போட்டான்னு சொன்னா உனக்கு நாங்கள் என்ன தருவோம்? பணம் தருவோம். நாங்கள் தூங்குற நேரத்தில் அவரை களவாக என்ன செஞ்சிட்டாங்க? கொண்டு போயிட்டாங்க. நான் சொல்ற சம்பவம் அங்கே இருக்கு 28ஆம் அதிகாரத்தில். நாங்கள் தூங்கும்போது அவரை களவாக கொண்டு போயிட்டாங்கன்னு நீ சொல்லு.
உனக்கு வேண்டிய பணத்தை என்ன செய்வேன்? தருவேன். நான் அதான் உங்களுக்கு சொல்லுதேன், வேண்டிய பணங்களை கொடுத்து உங்களுடைய வேண்டிய பணத்தை வாங்கி உங்களுடைய பரிசுத்தத்தையும் உங்களுடைய இருதய சுத்தத்தையும் அசுத்தப்படுத்தி விடாதபடிக்கு மிகவும் கவனமாயிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மிகவும் கவனமாயிருக்க வேண்டும். அப்போ இப்படிப்பட்டதான சந்தர்ப்பம் இந்த கடைசி நாட்கள்ல மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய காலத்திலிருந்தே இந்த சம்பவங்கள் என்ன செய்கிறது? இருக்கிறது. அதனால தான் அவர் சொன்னார், நான் 3ஆம் நாளில் உயிரோடு என்ன செய்வேன்? எழும்புவேன் என்று சொல்கிறார். எங்கே 28ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது அவங்க இயேசு உயிரோடு எழுந்தியாச்சு. எழும்பினதுக்கு அப்புறம் அங்க தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட யாரை தேடுதீங்க? நம்ம முழங்கால் நின்று இயேசுவை தேடுறது பெரிய கஷ்டம். ஆனால் இவங்க கல்லறை தோட்டத்தில் போய் இப்போ இயேசுவை தேடுதாங்க. ஐயா, ஒரு ஜீவனோட எழுந்தார்ல, எழுந்தவர் எங்க போனாரு? தேட ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த தேவ தூதர்கள் அங்கே இருந்து சொல்கிறார்கள், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து என்ன செய்யுங்க? அவர் சொன்னபடியே ஜீவனோடு எழுந்தார். அவர் சொன்னபடியே. எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். சொன்னபடி செய்கிறதான ஒரு தெய்வம். அல்லேலூயா. மற்றவங்களும் சொன்னதை செய்யவும் மாட்டாங்க, சொன்னதை ஞாபகத்தில் வைத்திருக்கவும் மாட்டாங்க. எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடித்தமான ஒரு வார்த்தை. வேதாகமத்தில் நிறைய வார்த்தைகள், பிடித்த வார்த்தைகள் உண்டு. அதில் ஒரு வார்த்தை, சொன்னபடி. நான் 3ஆம் நாளில் எழுவேன் என்றால் அவருடைய வருகை குறித்து அவர் சொல்லிட்டு போகல, நான் வருவேன். ஆனால் எப்போ வருவேன் எனக்கே என்ன செய்யாது? தெரியாது. தூதர்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. யாருக்கு தான் தெரியும்? இதா ஒருவருக்கு தான் தெரியும். அவர் எப்போ போச்சல்றாரோ அப்போ நான் என்ன செய்வேன்? வருவேன். அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். 3ஆம் நாளில் ஜீவனோடு கூட என்ன செய்தார்? எழுந்தார். அந்த வாசல் வழியா வாங்க, அந்த வாசல் ஸ்தோத்திரம். அப்போ 3ஆம் நாளில் ஜீவனோடு கூட என்ன செய்தார்? எழுந்தார். 3ஆம் நாளில் ஜீவனோடு கூட எழுந்ததான இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். இன்று எப்படி இருக்கிறாரு? ஆமா, அவர் மரித்து மண்ணோடு மண்ணா மக்கி போகவில்லை, இன்றும் ஜீவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. மண்ணு அவரை ஆதாயப்படுத்த முடியல, பூமியில் இருக்கிற எதுவும் அவரை சிக்க வைக்க முடியல. பூமியில் இருக்கிற எதுவும் அவரை அழிக்க முடியல. அவர் சொன்னபடி 3ஆம் நாளில் ஜீவனோடு எழுந்து அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை யாருக்குள்ளெல்லாம் வந்து இறங்குகிறதோ அவங்கெல்லாம் இன்னைக்கு நல்ல சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு இருக்கிறாங்க. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை நமக்குள்ள என்ன செய்யணும்? இறங்க வேண்டும். அப்போ அந்த இயேசுவை குறித்து நீங்க நல்லா பார்க்கும்போது உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அவரை வேண்டாண்டு தள்ளிட்டாங்க. தள்ளப்பட்ட அவரே 3ஆம் நாளில் ஜீவனோடு எழுந்தார். நம்ம குடும்பத்தில், நம்ம வம்சத்தில், நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்தில் யார் நம்மளை தள்ளுதாங்களோ அந்த தள்ளப்பட்ட நமக்கு, தள்ளப்பட்டவர்களுக்கு முன்பு ஒரு உயர்வு வரப்போகிறது. வசனம் அப்படிதான் சொல்லுது. மார்க் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தையும் லூக்கா 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்தையும் வாசிக்கும் போது, அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பாருங்க, இயேசுவை ஆகாதவன் என்று தள்ளினார்கள். ஒண்ணுக்கும் உதவாதவர். நல்லா நீங்க சிந்திச்சு பாருங்க. பல பாடுகள் பட்டு மனுஷகுமாரன் பல பாடுகள். நம்மளாம் இன்னைக்கு 1-2 பாடுதான் பட்டிருக்கிறோம். இதுலயே போதும் கர்த்தாவே என் ஜீவனை என்ன செய்யும்? ஒருத்தரும் சொல்ல மாட்டீங்களா? போதும் கர்த்தாவே என் ஜீவனை என்ன செய்யும்? எவ்வளவு பெரிய பரிசுத்தவான் எலியா அந்த வார்த்தையை சொல்றான். எலியா அந்த வார்த்தையை என்ன செய்தான்? போதும். எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி யோனா, அவன் அந்த வார்த்தையை சொல்லுதான், போதும்.
பூலோகத்தில் இருக்கிற எல்லாருமே போதும்னு தான் சொல்றாங்க. ஆனா பணம் மட்டும் எனக்கு போதாது. எல்லாம் போதும், பணம் மட்டும் எனக்கு, வசதிகள் மட்டும் எனக்கு என்ன செய்யாது, போதாது. ஆனா இங்க இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு. அவங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லுதேன், என்னைக்கு எல்லாராலையும் நாம் ஆகாதவர்கள் என்று தள்ளப்படுதோமோ அன்னைக்கு இயேசு நம் கரங்களை பிடித்து தூக்கி அவர்களுக்கு முன்பு ஆகும் என்று நிறுத்துவார். அல்லேலூயா. ஆகும் என்று என்ன செய்வார், நிறுத்துவார். நல்லா நீங்க கவனிச்சுக்கிடணும். எல்லாரும் நம்மளை தள்ளிடலாம். என் வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள், அனுபவத்தோடு கூட தான் அந்த இடத்துல நிற்கிறேன். எத்தனையோ பேர் வேண்டாம் 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 இன்னைக்கும் தள்ளுதவங்க இருக்கதான் செய்தாங்க. எல்லா சந்தர்ப்பத்திலையும் தள்ளி இருக்கிறாங்க. தள்ளப்பட்ட அவர்களுக்கு முன்பு இவனால ஒரு காரியத்தை செய்ய சாதிக்க வைக்க முடியும் என்று பரிசுத்தாவின் தேவன் என்னை தூக்கி எடுத்திருக்கிறார். அதே போல உங்களையும் கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார். எல்லாரும் இது ஒண்ணுக்குமே ஆகாது, இது ஒண்ணுக்குமே ஆகாது. நான் சொல்லுவேன், ஒரு துரும்பும் கூட எதுக்கு ஆகுமா? ஆமா, ஒருவேளை நாம் துரும்பா இருக்கலாம். நாம் எப்படி இருக்கலாம்? ஒரு சாதாரண ஒரு துரும்பா இருக்கலாம். துரும்பா இருக்கிறதுனா மற்றவர்களுக்கு ஆகாமல் இருக்கலாம், ஆனா நமக்கு நாம் ஆகிறவர்களாய் இருப்போம். மற்றவர்கள் நம்மை ஆகாதவர்கள் என்று தள்ளலாம். நம்முடைய சரீரத்தில் வருகிற வியாதிகள், பாடுகள், சோதனைகள், வேதனைகள், வசதி குறைவுகள், இவையெல்லாம் பார்த்து அப்படின்ட்டு அவங்க கண்ணை சிமிட்டிக்கிட்டு வேதனையோடு நம்மளை வேதனைக்குள் ஆக்கிவிட்டு போகலாம். ஆனா எல்லாவற்றையும் பார்க்கிற கர்த்தர் சொல்றாரு, ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு அது யாரால் ஆயிட்டு? ஒரு அலேலியா சொல்ல மாட்டேங்களா? அது யாரால் ஆயிட்டு? அப்போ உங்களுக்குள்ள எனக்குள்ள உயிர் தெழுந்த இயேசு இருக்க போய் தான் அவரால் ஆகுது. அவரால் என்ன செய்து? உங்களுக்குள்ள எனக்குள்ள இயேசு இருக்க போய், உங்களுக்குள்ள எனக்குள்ள இயேசு இருக்கணும். அவர் இருந்தால், சாலமோன் இடத்துல தாவீது ராஜா சொல்லும்போது அதான் சொல்றார், நீ அவரை தேடினால் அவர் உனக்கு என்ன செய்வார்? தென்படுவார், வெளிப்படுவார். நீ அவரை விட்டு விட்டால் அவரும் உன்னை என்ன செய்வார்? விட்டு விடுவார். அதான் மூன்றாம் நாளில் ஜீவனோடு எழுந்த இயேசுவை முழங்கால் படியிட்டு, இயேசுவே நீர்தான் என் இரட்சகர் என்று சொல்லியாச்சுன்னா, என்னென்ன காரியத்திலிருந்து நம்மளை ரட்சிக்க வேண்டுமோ அவ்வளவு காரியத்திலிருந்து அவர் ரட்சிப்பார். என்னென்ன காரியத்திலிருந்து நாம் மீட்டெடுக்கப்பட வேண்டுமோ அவ்வளவு காரியத்திலிருந்து கர்த்தர் நம்மை என்ன செய்வார்? மீட்டெடுப்பார். இயேசுவேன்னு சொல்லியாச்சுன்னா போதும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய வாயில இயேசு என்று நாம் அறிக்கை செய்கிறோமா? நீதி உண்டாக வாயினால என்ன செய்யப்படும்? நமக்கு ஒரு நீதி உண்டாக வேண்டும் என நம்முடைய வாயினால் அடிக்கடி இயேசுவை அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இருதயத்தில் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். அவர் ஏதோ இன்னைக்கு எல்லாரும் இந்த பண்டிகையில கொண்டாடுதாங்க, அதனால நான் ஆலயத்துக்கு போனோம் அப்படின்ட்டு நீங்க வந்திருப்பீங்கன்னா நீங்க வெறுமையாக தான் போவீங்க. அதுக்கு பதிலாக எல்லாரும் பண்டிகைகளை கொண்டாடுவதை பார்க்கலாம், நான் இயேசு எனக்குள் இருக்கிறார் என்கிற சந்தோஷத்தின் நிறைவில் நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னால், ஆண்டவர்களை நிறைவான ஆசீர்வாதங்களினால உங்களை நிரப்ப அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நிறைவாய் நடத்துகிறதான தேவன், நிறைவாய் நடத்துகிறதான தேவன். நிறைவாய் கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும் என்றால், மூன்றாம் நாளில் ஜீவனோடு எழுந்த இயேசு எல்லாருக்கும் தரிசனத்தை கொடுக்கிறார். எல்லாருக்கும் என்ன செய்கிறார்? தரிசனத்தை. ஆகாது தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுதற்கு வேண்டியது என்று அவர்களுக்கு அவர் போதிக்க ஆரம்பித்தார். போதனையை கொடுக்கிறார். எப்பா, அந்த உலகத்தை ரட்சிக்க வந்த மனுஷகுமாரன் ரட்சிக்கவும்
மனுஷகுமாரன் எதற்கு வந்தாரா? பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்தது யாரு தான்? உலகத்தில் 33 தேவர்கள் இருக்கலாம், அவைகளினால பிரயோஜனம் கிடையாது. பிரயோஜனமான ஒரே ஒரு தெய்வம் இயேசு. அந்த இயேசு நம்மை ரட்சிக்க வந்திருக்கிறார். அந்த இயேசு மனுஷன் எதை இழந்தானோ, இழந்து போனதை கொடுக்கும்படியாக, இழந்து போனதான ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாக இந்த சபையில் இருக்கிறதான எத்தனையோ பேரை நான் சொல்ல முடியும். ஆராதனைக்கு வரும்போது எப்படி இருந்தார்கள், இன்னைக்கு ஆண்டவர் அவர்களை எப்படி வைத்திருக்கிறார், கர்த்தர் அவர்களை எப்படி வைத்திருக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அவங்க அடிக்கடி வாயில இயேசுவே 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 என்று சொல்லிடுறார்கள். சொல்ல 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 சாக்லேட்டை போட்டு வாயில சுவைச்சது போல இயேசு அவர்களை இன்பமானவர்களாய் மாற்றிக்கொண்டிருக்கிறார். இயேசு அவர்களை இன்பமானவர்களாய் என்ன செய்கிறாரு? மாற்றுதாரு. வாழ்க்கையில் எல்லா கோணங்களிலும் ஒரு மாறுதல். எல்லா கோணங்களும் நம்மளால செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லுவதற்கு ஈடாக கர்த்தர் பரிசுத்த ஆவியின் தேவன் உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை நமக்குள்ள இருந்து எல்லா காரியத்தையும் செய்ய உனக்கு பலன் உண்டு என்று சொல்லி நம்மை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நம்மை கர்த்தர் என்ன செய்கிறார்? பலப்படுத்தி கொண்டு என்ன செய்கிறார்? இருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிறார். எல்லாரும் பலத்தை புடுங்குவாங்க, இயேசு பலனை கொடுக்கிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, நீங்க என்ன செய்து சொல்ல மாட்டீங்களா? என்ன செய்து பலன் அடைந்து. நல்ல நம்ம பலன் அடையணும்னா 3ஆம் நாளில் ஜீவனோடு எழுந்த இயேசுவின் ஆவியானவர் நமக்குள்ள வந்தாச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல பலன் தான். அல்லேலூயா. சில நேரங்கள்ல பலனே இல்லாத மாதிரி கிடப்போம். ஆனா அந்தந்த வேலையை செய்வதற்கு அந்தந்த நேரத்துல நம்மளை அறியாத ஒரு பலன் நம்மை நிரப்பி இருக்கிறது. அதான் பரிசுத்த ஆவியின் பலன். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் நம்மை நிரப்ப ஏறுது ராஜா சொல்றான், ஐயோ நான் கொலை செய்ததான இயேசு தான். யோவான் ஸ்நானகன் மறுபடியும் என்ன செஞ்சிட்டாரு? எழுந்திட்டாரு. யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்கிறார். அதனால அவன் உயிரோடு எழுந்ததுனால அந்த பலத்த செய்கைகள் அவர் மூலமா என்ன செய்கிறது? அப்போ உயிர் தெழுந்த இயேசு நமக்குள்ள வந்துட்டாருன்னா பலத்த செய்கைகள் நம் மூலமா என்ன செய்யும்? நடக்கும். மார்க் 6:14 சொல்லப்பட்டிருக்கிறது. பலத்த செய்கைகளை கர்த்தர் நம் மூலம் செய்கிறார். வேற யார் மூலம் அல்ல. கர்த்தர் நம் மூலமாய் ஒரு பலத்த செய்கைகளை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். பலத்த காரியத்தை நம்மளால செய்ய முடியாது. நம்மளால செய்ய முடியாத காரியத்தை கர்த்தரே செய்கிறார். சில நேரங்கள்ல என்னப்பா செய்யறதுன்ட்டு கண் பிதுங்கி நிற்கும்போது நமக்குள்ள ஒரு சத்தம் வருது, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ சும்மா இரு, உனக்காக நான் எல்லாத்தையும் செய்ய போறேன் பாரு. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நம் ஒவ்வொருடனே என்ன செய்கிறார்? இருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் என்ன செய்யும்? உங்க குடும்பத்தில் 3ஆம் நாளில் ஜீவனோடு எழுந்த இயேசுவின் ஆவி வந்து இறங்கிட்டுனா அந்த ஆவியானவருக்கு முன்பு உலகத்தில் இருக்கிற எந்த ஆவியும் இருக்க முடியாது. உலகத்தில் காணப்படுகிற எந்த ஆவியும் என்ன செய்ய முடியாது? அந்த ஆவியானவருக்கு முன்னால நிற்க முடியாது. நிற்க முடியாத அளவுக்கு அவர் நம்ம என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார். அவர் நம்ம என்ன செய்கிறார்? பலப்படுத்து. அசுத்தாவி சில நேரங்களில் சபையில் ஏதாவது அசுத்தாவி பிடிச்சவங்க வந்து உட்காந்துட்டாங்கன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது அது ஒரு மொழி முழிக்கும், நம்ம ஒரு மொழி முழிப்போம். நம்ம மொழியை பார்த்து அதுதான் பயந்து போவோமே தவிர அது மொழியை பார்த்து நம்ம இதுவரை பயந்து போனது இல்லை. அது மொழியை பார்த்து நம்ம இதுவரைக்கும் பயந்து போனது இல்லை. காரணம் என்னன்னா, நம்முடைய சுய சக்தினாலேயாவது சுய பக்தினாலேயாவது இவைகள் எல்லாவற்றையும் செய்யல. பேதுரு யோவானும் அதைத்தான் அப்போஸ்தலர் நிருபத்தில் சொல்றாங்க. இவன் எப்படியா சுகமானா?
சொல்லுங்க. இவன் எப்படி சுகமானா? யா நாங்க எங்க சுய பக்தினாலேயது சுய சக்தினாலேயே ஒன்று நாங்கள் என்ன செய்யல, சுகமாக்கல. நீங்க யாரை கொலை செய்தீர்களோ அந்த ஜீவாதிபதியே இயேசு, அந்த ஜீவாதிபதியாக இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அவருடைய வல்லமையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மனுஷனுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. அந்த வல்லமை தான் இப்பொழுது நமக்குள்ளே பயங்கரமான காரியங்களை செய்வதற்கு நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. நம்ம என்ன செய்கிறது? பலப்படுத்தி கொண்டிருக்கு. அதனால நம்ம மாம்சத்தின் சாயலை விட்டு உயிர்த்தெழுதலின் சாயல்ல இணை. உயிர்த்தெழுதலின் சாயல்ல என்ன செய்யணும்? இணை. பாருங்க, இந்த கதவை எடுக்கிறீங்க, மரத்துல இருந்து அறுக்கும்போதே இந்த கதவு வந்துட்டா மறுபடியும் இந்த கதவை இணைத்தார்களா? சொல்ல மாட்டேங்களா? கதவை என்ன செய்தார்கள்? இணைத்தார்கள். ஒன்றிலிருந்து ஒன்றை உருவாக்குகிறார்கள். பூலோகத்தில் பிறந்த எல்லா மனுஷர்களும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை என்ன செய்து விட்டார்கள். இப்போ அந்த மகிமையில நாம் இணைக்கப்பட வேண்டும். அந்த மகிமையில நாம் என்ன செய்யணும்? இணைக்கப்படணும். அது எப்படி இணைக்கப்படும்? எப்படி இணைக்கப்பட முடியும்? வாசிங்க ரோமருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 6:5 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் எப்பொழுது இணைக்கப்பட்டிருப்போம்னா, தண்ணிக்குள்ள இறங்கி இயேசுவே நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன் என்று அவருடைய கரத்தை பிடிக்கும்போது அவருடைய சாயலில் நாம் இணைக்கப்படுகிறோம். 6ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, மரணத்தின் சாயலில், அங்கே சொல்லப்பட்டிருக்கு, மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் என்ன செய்திருப்போம்? இணைக்கப்பட்டிருப்போம். இன்னைக்கு நமக்கு அதுதாங்க அவசியம். மார்த்தாள் மரியாள் இடத்துல வந்த உடனே அவங்க சொல்றாங்க, இயேசுவே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் என்ன செய்திருக்க மாட்டான், மரித்திருக்க மாட்டான். இயேசு டக்குன்னு சொல்றா, அவன் உயிரோடு எழுந்திருப்பான்ட்டு. அது கடைசி நாளில் அவன் உயிரோடு எழுந்திருப்பான். அந்த விசுவாசம் யாருக்குள்ள இருந்துச்சு? அவர்களுக்குள்ள என்ன செய்தது? அந்த விசுவாசம் இருந்துச்சு. அப்ப இயேசு சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் என்ன செய்வான்? பிழைப்பான். உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் மரியாமல் என்ன செய்வான்? புரியல. டயலாக் போயிட்டே இருக்கு. 48வது வசனத்துல இயேசு என்ன செய்தார்? கண்ணீர். அப்போ எல்லாரும் சொல்றாங்க, லாசர்வை எவ்வளவா நேசித்திருக்கிறாரு, இவர் இருந்திருந்தா இந்த லாசர்வை மறியாமல் என்ன செய்யலாம், வைத்திருக்கலாமே அப்படின்னாங்க. கொஞ்ச தூரம் தள்ளி போயாச்சு, கல்லறை தோட்டத்துக்கு போயாச்சு. அவனை வச்சது எங்க? இங்கேயா? சரி, கல்லை புரட்டி போடுங்கன்னா கூட இருக்கிறவங்களான்னு சொல்றாங்க, ஐயா இப்போ என்ன செய்யும்? நம்ம பாவம் நாறிக்கிட்டு இருக்கு. நம்ம பாவம் என்ன செய்துட்டு இருக்கு? நாறிட்டு இருக்கு. நம்மளை புரட்டி போட்டாச்சுன்னா நாத்தம் முடிச்சவங்க தான் நார். சரி, நார்னாலும் பரவாயில்ல, புரட்டியாச்சு. எல்லாம் மூக்க பொத்திட்டு இருக்கு. காரில் போகும்போது சில நேரத்தில் ஏதாவது இடத்துல ஒரு நல்லா, இங்கேருந்து நீங்கள் தூத்துக்குடி போகும்போது அந்த தூத்துக்குடி என்ட்ரன்ஸில் கீழே இறங்குறீங்களா, அங்கே போன உடனே அவங்கவுங்க மூக்க பொத்துவாங்க. ஏன்? அது நல்ல வாசனை தான். ஏன்? அங்கே என்னது கிடக்கு? கருவாடு வாடை பிடிக்காம சிலர் என்ன செய்வாங்க, அப்படின்னு பொத்துவாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லாரும் பொத்தியாச்சு. இயேசுநாதர் மட்டும் பொத்தல. இயேசுநாதருக்கு என்னதில்லை? மரணத்தின் வாசனை இல்லை, அவன் ஜீவனோடு இருக்கிறதுன வாசனை இருந்தது. அதனால அங்க இருந்துகிட்டு சத்தமா, லாசர்வே வெளியிலே வா. எல்லாம் கண்ணை மூடிட்டாங்க. பாவி, இந்த மனுஷன் செத்து போனோன்னு வெளில வர சொல்றாரா அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு நிற்கும்போது வெளில வந்து நிற்கிறாங்க. கண்ணை திறந்தா இவங்க எல்லாரும் என்ன செய்தாங்க?
பார்க்குறாங்க. எப்படி பெட்டியில் வச்சு வேஷ்டியை வச்சு கட்டி அங்கே கால் கட்டு கை கட்டெல்லாம் போட்டு கட்டி வச்சுருந்தாங்களோ அப்படியே வந்து என்ன செய்தான் நிற்கிறா. எப்படி இருக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உடைய கட்டுகளை என்ன செய்யுங்கள், அவிழ்த்து விடுங்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை நமக்குள்ள வரும்போது நாற்றம் பிடித்த நம்முடைய சரீரத்தில் தேவையில்லாத நாற்றத்தை வெளியில கொண்டு போய் தேவ மகிமையினால நிரம்பி எல்லா கட்டுகளையும், மாம்சத்தின் கட்டுகள், செய்வனை கட்டுகள், மந்திரவாதி கட்டுகள், அந்த கட்டுகள் இந்த கட்டுகள் என்று சொல்றாங்களா, எல்லா கட்டுகளையும் அறுப்பதற்கு ஒரே ஒரு வல்லமை தான், அதுதான் இயேசுவின் வல்லமை. அந்த என்று விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அந்த இயேசுவின் வல்லமை நமக்குள்ள வந்து இறங்கும்படியாக நல்ல கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். மற்றவர்களுக்கு முன்பு அது அப்படிதான் இருக்கும், மற்றவர்களுக்கு முன்பு அப்படிதான் இருக்கும். ஆனா இயேசுவின் வல்லமை வந்து இறங்கியாச்சுன்னா கட்டுகள் எல்லாம் கலன்று விழும், மேல் வஸ்திரங்கள் கூட தூரம் ஓடி போகும். பரிசுத்தமான பரிசுத்தாவின் வல்லமை உள்ள வர 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 அவங்களுடைய மூலமாய் கர்த்தர் பலத்தை கிரியைகளை நடப்பிக்கும்படியாக, பலத்தை காரியத்தை நடப்பிக்கும்படியாக, ஆகாது தள்ளப்பட்ட அவர்களையே கர்த்தர் பயன்படுத்தும்படியாக பரிசுத்தாவின் வல்லமை அவர்களுக்கு இறங்கி கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. அவர்களுக்கு என்ன செய்கிறது, கிரியை செய்து கொண்டிருக்கிறது. சந்தூரா ரபார பௌத்தர் எரிபிக் பால. அப்ப அந்த வல்லமை நமக்குள்ள வந்து இறங்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. இயேசு அங்கே அதை தான் கற்றுக் கொடுத்தார். நான் ஜீவனோடு எழப்போகிறேன், ஜீவனோடு எழுவதற்கு முன்பு மரித்து லாசரு எத்தனை நாள் ஆயிட்டு, 4வது நாள்ல இவனை நான் உயிர்த்து எடுத்ததற்கு காரணம் என்னவென்றால், நான் 3ஆம் நாளில் எழும்பி ஜீவனுடையவராய் யுகாயுகமாய் நான் உங்களோடு கூட இருக்க போகிறேன். அதற்கு அடையாளமாக அவனை கர்த்தர் எழுப்பினார். இன்னைக்கு நீங்க சொல்லலாம், எனக்கெல்லாம் விரோதமா நிறைய கட்டுகள்லாம் பண்ணியிருக்காங்க. எத்தனையோ திருப்பு இந்த கிரௌண்டில் எலுமிச்சம்பழம் வந்து கடந்திருக்கு, எத்தனையோ திருப்பு இந்த கிரௌண்டில் முட்டைகள் வந்து கடந்திருக்கு. நான் சொல்லுவேன், அதை எடுத்துட்டு வா சாப்பிடுவோம். அது நம்மளை என்ன செய்ய போகுது, நமக்கு ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு எலுமிச்சம்பழம் தேவை, அதை கர்த்தரே கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்காரு, வெட்டு போடு உப்பை குடி, என்ன செஞ்சிடும், ஒன்றும் செய்யாது. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, யாக்கோவுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அவர்கள் செய்ததை அவரவர்கள் நாளில் கர்த்தர் என்ன செய்வாரு, கொண்டு வருவார். கட்டுகள் எலும்பி நிற்கிறான், கட்டோட நிற்கிறான், முகத்தை கட்டி இருக்கு. ஒருத்தர் மரித்து இந்த இடத்துல படுத்து கிடக்கும் போது முகத்தெல்லாம் கட்டி வச்சவன் அவன் மட்டும் இப்படி எல்லா கட்டோட எலும்பி நின்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஒருத்தர் இந்த இடத்துல இருக்க மாட்டீங்க, நான் மட்டும்தான் அந்த இடத்துல இருப்பேன். எல்லாம் பயந்து ஓடி அங்கங்க போய் விழுந்து காய்ச்சல், ஆஸ்பத்திரியில் 108 கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை மேல என்ன செய்யும் இருக்கு, அப்படிப்பட்ட சூழ்நிலைமை. ஆனா இயேசு அந்த கட்டுகளை அவிழ்த்து விடுங்கன்னாரு, தைரியப்படுத்தினார். மருத்துவர்களை காட்டிலும் பெரிய மருத்துவர் அங்க வந்து நின்னார். அல்லேலூயா. மருத்துவர்களை காட்டிலும் பெரிய மருத்துவர் அந்த இடத்துல வந்து நின்று பயப்பட்ட ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து, நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ திகையாத, நான் உன் தேவன் என்று சொல்லி அவங்களை தைரியப்படுத்தி கட்டுகளை அறுக்க சொன்னார். அறுத்துறாங்க. அறுத்தா முகத்தின் கட்டை அறுத்த உடனே அந்த லாசரு சிரிச்சுக்கிட்டே வரான். இறந்தவன் சிரிச்சா எப்படி இருக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதுக்கடுத்த பயம். அறுத்தாச்சு, கட்டுகள் எல்லாத்தையும் அறுத்தாச்சு, நார்மல் ஆயிட்டான், இயேசுவோடு கூட நடக்க ஆரம்பிச்சிட்டான். அதே போலதான் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன கட்டுகள் உங்களை சுற்றி நெருங்கி இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் அறுக்கும்படியாக பரிசுத்தாவின் தேவன் இந்த இடத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். பரிசுத்தாவின் தேவன் இந்த இடத்துல என்ன செய்கிறார், உலாவுகிறார். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ண ஜனமே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற ஜனமே,
உன்னுடைய இருதயத்தில் எனக்கு இவர்கள் மாந்திரம் செய்திருப்பார்களோ, இவர்கள் செய்வனை செய்திருப்பார்களோ, அதனால இந்த இடத்துக்கு நான் போகணும், அந்த இடத்துக்கு போகணுங்கிறதான என்ன உனக்குள்ள வரும் என்று சொன்னால், இன்னும் நீ கட்டவிழ்க்கப்படாமல் உன்னுடைய சரீரம் செத்ததாகவே காணப்படுகிறது. அது கட்டவிழ்க்கப்பட்டாச்சுன்னா பரிசுத்தாவின் தேவன் அங்கே வருவார். எல்லா கட்டுகளும் கலன்று போகும். உன்னை பலத்த காரியங்கள் செய்யும்படி, உன்னை கொண்டே கர்த்தர் பலத்த காரியங்கள் செய்யும்படி, அப்படிப்பட்ட ஜனத்திற்கு முன்பு கர்த்தர் நம்மை பயன்படுத்துவதற்காகவே அவர் 3ஆம் நாளில் ஜீவனோடு எழுந்தார். 3ஆம் நாளில் ஜீவனோடு கூட என்ன செய்தார்? எழுந்தார். என்னைய விரட்டுறதுக்கு என்னதெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க. விரட்டுறதுக்கு என்னதெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க. ஒன்றும் அங்கே நடக்கலை. ஒன்றும் நடக்கலைன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் புரிஞ்சிடுவாங்க, இவனோட கர்த்தர் என்ன செய்தாரு? இருக்கிறாரு. பாருங்க, மோசே மரித்து விட்டா. யோசுவா சார்ஜ் எடுக்கிறார். சார்ஜ் எடுக்கும்போது 1ஆம் அதிகாரத்தில் அத்தனை கோத்திரத்தாருன்னு சொல்றாங்க, கர்த்தர் மோசையோடு இருந்தது போல உம்மோடும் என்ன செய்கிறார்? ஆமா, உம்மோடு என்ன செய்கிறாரு? இருக்கிறார். அப்போ நம்முடைய கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்ட பின்பு நாம் விடுதலையோடு கூட கர்த்தரை ஆராதிப்பதற்காகத்தான் இயேசு 3ஆம் நாளில் ஜீவனோடு எழுந்தார். அல்லேலூயா. நம்ம எப்படி ஆராதிக்கணும்? விடுதலையோடு கூட என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். சில நேரங்களில் நம்மளை யாரும் கட்ட மாட்டாங்க, நம் மனசு கட்டப்பட்டது போல இருக்கும். சூழ்நிலைமை நம்மை கட்டினது போல இருக்கும். நம்ம குடும்பத்தில், நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் நடக்கிறதான காரியங்கள் எல்லாம் நம்மை கட்டி வைத்தது போல இருக்கும். அந்த கட்டும் அவிழ்க்கப்பட்டால் தான் நாம் உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை பெற்று இருக்கிறோம் என்பது அடையாளம். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையை பெற்றவர்களை எந்த ஒரு பாதாளத்தின் கட்டுகளும் அவர்களை கட்ட முடியாது. காரணம் என்னவென்றால், அந்த பாதாளத்தை ஜெயித்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அசைவாடி கொண்டு, அந்த பாதாளம் போன்றதான கடினம் எவர்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதோ அந்த கடினமான கட்டுகள் எல்லாவற்றையும் அந்த இரட்சகராகிய இயேசுவே கட்டவிழ்த்து கொண்டு இருக்கிறார். அவர்தான் கட்டவிழ்க்கிறார். கடந்த வாரத்தில் நினைக்கிறேன், என்னாச்சு முத்து நினைக்கிறேன், 1ஆம் தேதி இந்த சென்னையில் பொன்ராஜி ஒரு கயிறை வச்சு கட்டியிருந்தார். அப்படி தானே? உங்களால் அவுக்க முடிஞ்சிச்சா? திறந்துருந்தீங்க. அவன் தான் அவுத்தான் கடைசி. ஜான்பால் பிரதரா? ரைட்டு. ஜான்பால் பிரதர் அவுத்து பார்க்குறாரு, கதவை போட்டுட்டோம், அவுக்க முடியல. அவன் தான் அவுத்தான். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, கட்டினவன் அந்த கட்டை என்ன செய்யணும்? அவருக்கு. ஆனால் சாத்தான் கட்டின கட்டை சாத்தானால் அவிழ்க்க முடியாது. சாத்தான் கட்டின கட்டை அவிழ்ப்பதற்கு சாத்தானை காட்டிலும் பெரியவர், உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அந்த பெரியவர் வந்தாச்சுனாலே அந்த கட்டினுடைய சொட்டை தானா கத்திரிக்கோளால் வெட்டுப்பட்டுரும். அல்லேலூயா. தானா என்ன செஞ்சிடும்? அவர் வந்தாலே போதும், அவர் வந்து நின்னாலே போதும், அவர் வந்து அந்த இடத்துல இருந்தாலே போதும், அவரை கூட்டு வந்து முன்னால நீங்க வச்சாலே போதும். அதனால தான் தாவீது ராஜா சொல்கிறான், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் என்ன செய்வதில்லை? அசைக்கப்படுவதில்லை. எந்த கட்டும் என்னை கட்ட முடியாது. அந்த கட்டுகள் என்னை விட்டு நீங்குவதற்கு கர்த்தரை எனக்கு முன்னால வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. யாரை எனக்கு முன்னால வச்சிருக்கிற? ஏசப்பாவை எனக்கு முன்னால என்ன செஞ்சிருக்கிற? வைத்திருக்கிற. அதனால அது எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நம்பிக்கை. இன்னைக்கு இயேசு சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் அப்படின்னா, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்து என்னென்ன காரியத்தெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் நமக்கு செய்வதற்காக தான் வல்லமை நமக்குள்ளே இறங்கி கொண்டு இருக்கிறது. வல்லமை நமக்குள்ளே என்ன செய்கிறது? இறங்கி கொண்டு இருக்கிறது. அதனால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு கடைசியாய் சொல்ல போகிற சில காரியங்கள் என்னவென்றால், அந்த சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த சாயலில் நாம் என்ன செய்யணும்? இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும். அந்த சாயலில் இணைக்கப்படுவதற்கு நாம் தகுதியானவர்களாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். தகுதியானவர். உயிர்த்தெழுதலில் தகுதியானவர்களே தேவனுடைய பிள்ளைகள்.
லூக்காலின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க சதுசேயர்கள் வந்து இயேசுவின் இடத்துல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சதுசேயர்கள் வந்து இயேசுவின் இடத்துல கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. ஐயா, இவர்களில் யாருக்கு இவள் புருஷனா என்ன செய்வார் இருப்பான்னு கேட்கும் போது இயேசுநாதர் உச்சில் அடிச்ச மாதிரி சொல்றாரு, பரலோகத்தில் கொல்வனையும் கொடுப்பனையும் இல்ல. பரலோகத்தில் அவர்கள் யாரை போல இருப்பார்கள்? தேவ தூதர்களை போல என்ன செய்வார்கள் இருப்பார்கள். பரலோகத்தில் அவங்க யாரை போல இருப்பாங்க? தேவ தூதர்களை போல இருப்பாங்க. 36வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள். கொஞ்சம் நிப்பாட்டுங்க. அவர்கள் இனி என்ன செய்ய மாட்டார்கள்? நான் மரிக்க மாட்டேன், இயேசுநாதர் வரும் வரைக்கும் இருப்பேன். அதுக்கு இடையில மரணம் வந்தாலும் இயேசுநாதர்கிட்ட போய் சேர்ந்துடும். அவர்கள் இனி என்ன செய்ய மாட்டார்கள்? மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளும் அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள் ஆனபடியினால் தேவ தூதர்களுக்கு ஒப்பாக தேவ தூதர்களுக்கு ஒப்பாகவும் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் என்ன செய்கிறார்கள்? அந்த சாயல்ல இணைக்கப்பட்டாச்சுன்னா அவங்க தாங்க பிள்ளைகள். உதாரணத்தை சொல்றேன், யாரும் வருத்தப்பட மாட்டீங்க. ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய எல்லாரும் பார்த்துட்டு அப்பனை போல இருக்கானே சொல்லுதீங்களா? சொல்லையா? சொன்னீங்களா? சொல்லையா? சிலர் தூக்கிட்டு தாயை போல இருக்க, அது அப்பனை போல இருக்கான்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கு? இந்த 2 வார்த்தை தானே சொல்லுவீங்க. அப்போ இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டாச்சுன்னா நமக்கு ஒரு சாயல், இயேசுவின் சாயல். அல்லேலூயா. நமக்கு ஒரு சாயல். அது என்ன சாயல்? எல்லாரும் சொல்லுங்க, அது என்ன சாயல்? இயேசு. பார்க்குறவங்களா இவன் இயேசுவை போல இருக்கானே, இவன் முகம் அவ்வளோ பிரகாசமாக இருக்க, இவன் முகம் அவ்வளோ பிரகாசமாக இருக்க, கண் தட்டாமல் அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பான். சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு காரியம் நடக்கும். இயேசு எதற்காக நம்மை தெரிந்து கொண்டாரோ அந்த காரியத்தை அந்த சந்தர்ப்பத்தை கர்த்தர் விளங்க பண்ணுவார். அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாய் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அந்த சாயல்ல இணைக்கப்பட்டாச்சு. அந்த சாயல்ல என்ன செய்தாச்சு? இணைக்கப்பட்டாச்சு. அந்த சாயல்ல இணைக்கப்பட்டதுக்கு அப்புறம் சாத்தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து பார்ப்பான். அவன் கை ஓஞ்சி போயிடும். நம்ம ஸ்ட்ராங்காக நிற்போம். இயேசுவின் வல்லமை நமக்குள்ள இறங்கி நம்மை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. இயேசுவின் வல்லமை நமக்குள்ள இறங்கி என்ன செய்யும்? ஆளுகை செய்யும். இயேசுவின் வல்லமை இறங்க 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 எல்லா கட்டுகளும். இன்னைக்கு என்னமோ ஆண்டவர் அந்த வார்த்தையிலே நிப்பாட்டுதார். நீங்கள் பூலோகத்தில் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலே என்ன செய்திருக்கும்? நீங்கள் பூலோகத்தில் எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலே என்ன செய்திருக்கும்? அப்போ அவிழ்ப்பதற்கும் கட்டுவதற்கும் ஒரு அதிகாரத்தை உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கு கொடுக்கிறது. உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கு என்ன செய்கிறது? கொடுக்கு. அதனால் நன்றாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய ஜனமே, நன்றாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். நன்றாய் நீங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை என்னவென்றால், உயிர்த்தெழுந்த இயேசு நமக்குள்ளே வந்துவிட்டால் நாம் அவருடைய சாயலில் இணைக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாய். உதாரணத்தை சொன்ன நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்க. ஒரு குழந்தை பிறந்த உடனே அவருடைய சாயலை நம்ம என்ன சொல்லுதோம்? சொல்லுதோம் தகப்பனை போல இருக்கு, தாயை போல இருக்கு. நம்ம லாங்குவேஜில் சொன்னோன்னு அப்பனை போல இருக்கு, அப்படிதானே சொல்லுவோம். நம்ம லாங்குவேஜிலே நான் சொல்லுதேன் உங்களுக்கு. அதே போல நம்முடைய பரம தகப்பன் இரட்சகராகிய இயேசு என்னைக்கு அவருடைய தூய இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்து அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணி வைத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அன்னைக்கு அவருடைய சாயல் நம்மில் தோன்ற ஆரம்பித்து விட்டது. அன்னைக்கு அவருடைய சாயல் நம்மில் என்ன செய்கிறது? தோன்ற ஆரம்பித்து விட்டது. அந்த சாயல் நமக்குள்ள வந்ததுனால நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அந்த தேவனுடைய பிள்ளைகள் தான் 1000 வருஷம் இயேசுவோடு கூட ஆளுகை செய்வார்கள். 1000 வருடம் ஆளுகை செய்வார் ஆண்டவர் இயேசுதாமே. 1000 வருடம் இயேசுதாமே. அவர் வரும் வேளையில்
வழியை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். மேகமேதில் இயேசு ராஜன் மேகம் வாராரே, மேகமேதில் இயேசு ராஜன் மேகம் வாராரே. அப்ப அந்த 1000 வருடம் நாம் அவரோடு கூட இருக்க போகிறோம். அதற்கு உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே திட்டமும் தெளிவுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா. அப்போ பரிசுத்தவானும் பாக்கியவானுமா இருந்தாதான் அந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். அந்த பரிசுத்தவானும் பாக்கியவானுமா இருந்தால்தான் உயிர்த்தெழுதல்ல பங்கடைய முடியும். சும்மா மனம் போன போக்கெல்லாம் ஜீவிச்சுட்டு இதுவும் தெய்வம் தானே அதுவும் தெய்வம் தானே அப்படி இப்படி ஆனாயாக்கம் பூனையாக்கம்லாம் ஜீவிச்சுட்டு இருந்தா அந்த வருகையில் என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு என்னதில்லை, அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பதாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் என்ன செய்வாங்களா பாருங்க. உயிர்த்தெழுதலுடைய பிரதிபலன் என்ன? உயிர்த்தெழுதலுடைய பிரதிபலன் என்ன? 1000 வருடம் யாரோடு இருக்க போறோம்? 1000 வருஷம் யாரோடு இருக்க போறோம்? பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிங்க. 3 பேர் கை 2 பேர் கை பிடிச்சிக்கிட்டு அவங்க முகத்தை பார்த்து சொன்ன 1000 வருஷம் இயேசுவோடு கூட நான் இருக்க போகிறேன். 1000 வருஷம் இயேசுவோடு கூட நீங்களும் இருக்க போறீங்க. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். 1000 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 1000 வருஷம் அங்க தண்ணி தாக எடுக்காது, 1000 வருஷம் அங்க பசி வராது, 1000 வருஷம் அங்க ரெஸ்ட் ரூம் போக வேண்டியது இருக்காது, 1000 வருஷம் ஒன்றும் செய்ய வேண்டியது இருக்காது. 1000 வருஷம் உட்கார்ந்து சேருபின் கேராபின் போல நம்முடைய முகத்தை மூடி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அந்த ஸ்தலத்திற்குள்ள பரிசுத்தாவின் தேவன் நம்மை கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாய் இருக்கணும்னா உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும். என்ன சாயல் இணைக்கப்பட்டிருக்கணும் சொல்லுங்க? என்ன சாயல் இணைக்கப்பட்டிருக்கணும்? உயிர்த்தெழுதலின் சாயல்ல நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? ஆமா, அந்த நம்பிக்கை, அந்த திட நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்தால்தான் 1000 வருஷம் இயேசுவோடு கூட என்ன செய்வோம். 1000 வருஷம். வேதவசனம் பொய் சொல்லாதுங்க, வேதவசனம் உண்மையானது. இத்தனை 1000 வருட காலங்களாக மோசையின் காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் இது எழுத்து வடிவத்தில் வந்திருக்கிறது. எழுத்து வடிவத்தில் வந்ததான ஒரு பழமையான புஸ்தகம் உண்டு என்றால் அது இயேசுவின் வார்த்தை. இந்த இயேசுவின் வார்த்தை பொய் சொல்லாது. இவைகள் எல்லாம் அந்தந்த காலத்தில் என்ன செய்கிறது? நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆகினால் கட்டுகள் அறுக்கப்பட்டு இயேசுவின் சாயல்ல இணைஞ்சாச்சுன்னா உலகத்தில் 60 வருஷம் பலத்தின் மிகுதியால் 60 தாண்டியாச்சுனாலே பலத்தின் மிகுதியால் இருக்குங்கிற அர்த்தம். என்னைய மாதிரிப்பட்ட ஆட்கள் 60 தாண்டியாச்சுனாலே எதில் இருக்கிறீங்க? பலத்தின் மிகுதியில் இருக்கிறீங்க. 60 தாண்டாமலேயே பலவீனம் வருத என்ன செய்ய? கர்த்தருக்கு தோத்திரம். அந்த பலவீனங்கள்லாம் நீக்கப்படும். எப்படின்னா பரிசுத்தாவியின் வல்லமை நமக்குள்ளே வந்து இறங்கும் போது, அந்த பரிசுத்தாவின் வல்லமை நமக்குள்ளே வந்து இறங்கியாச்சுன்னா உயிர்த்தெழுதலின் சாயலில் பங்கு பெற்று 1000 வருடம் இயேசுவோடு கூட இருக்க போகிறோம். அப்படியே முழங்கால் படிடுவோமா? அவரை நோக்கி பார்ப்போமா? 1000 வருடம், 1000 வருடம் அவரோடு கூட இருக்க போகிறோம். 1000 வருடம் அவரோடு கூட நாம் இருக்க போகிறோம்.
1000 வருடம் இயேசுவோடு கூட இருக்க போகிறாங்க. 1000 வருடம் இயேசுவோடு கூட இருந்து 1000 வருடம் இயேசுவோடு கூட இருந்து அவர் உரைத்ததான எல்லா அடையாளங்களையும் நாம் கண்டு ரசித்து அவருடைய வருகைக்கு நாம் செல்ல போகிறோம். அல்லேலூயா மீ துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா மீ துதிக்கிறங்க தாவே மீ துதிக்கிறங்க தாவே மீ துதிக்கிறங்க தாவே மீ துதிக்கிறோம். அல்லேலூயா மீ துதிக்கிறோம் இயேசுவே மீ துதிக்கிறோம் இயேசுவே இயேசுவே மீ துதிக்கிறங்க தாவே மீ துதிக்கிறங்க தாவே மீ துதிக்கிறங்க தாவே. அல்லேலூயா மீ துதிக்கிறங்க தாவே மீ துதிக்கிறங்க தாவே மீ ஸ்தோத்திரம் இயேசு ராஜா மீ துதிக்கிறங்க தாவே மீ ஸ்தோத்திரங்க தாவே மீ துதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணா நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஆண்டவர் தாமே ஆர்ப்பரிப்போடே அவனியில் வாராரே. ஆண்டவர் தாமே அவனியில் வாராரே. மீண்டவரோடே மேலகம் செல்ல மேதினியே விடுவார். மேகமேதில் ஆமே மேகமேதில் இயேசு ராஜா மேகம் வாராரே. பாடுபட்டோர்க்கே பலனளிப்பாரே. பாடுபட்டவர் தாமே பாடுபட்டோர்க்கே தாமே. கோடு நமக்கோ குறைவில்ல பலனை கூவியை கொடுத்திடுவார். மேகமேதே ஆமே மேகமேதே இயேசு ராஜா. 1000 வருடம் அவரது வசனங்கள் அதை அறிவிக்கின்றதே. 1000 அவரது வசனங்கள் அதை அறிவிக்கின்றதே. அப்போஸ்தலர் தீர்க்க தரிசிகள் எல்லாம் அதையே அறிவிக்கின்றார். மேகமேதே ஆமே மேகமேதே 1000 வருடம் ஆளுகை செய்வார் ஆண்டவரே சுதாமே. 1000 வருடம் நீதி சமாதானம் நிறைவே இருக்கும் ஜோதியின் ஆளுகையே. மேகமேதே ஆமே மேகமேதே இயேசு ராஜா மேகம் வாராரே. மேகமேதே இயேசு ராஜா மேகம் வாராரே. அல்லேலூயா கீதமை பாடி அகமகிழ் நாடிடுவோம். அல்லேலூயா கீதமை பாடி அகமகிழ் நாடிடுவோம். வல்லவர் வரும் வேலையும் இதோ மெல்லவே நெருங்கிடுதே. மேகமேதே இயேசு ராஜா ஆமென். மேகமேதே இயேசு ராஜா மேகம் வாராரே.
ஒரு காரியத்தை நான் உங்கள்கிட்ட வலுப்படுத்த விரும்புகிறேன். ஒரே ஒரு காரியம், இயேசுவின் வருகையில் 1000 வருடம் அவரோடு கூட நாம் இருக்க வேண்டும் என்றால், ஒன்று உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். 2 உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த சாயலில் இணைக்கப்பட்டவர்கள் பரிசுத்தமும் பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள்தான் இயேசுவோடு கூட 1000 வருடம் இருக்க முடியும். அப்படிப்பட்ட சாயல்ல இணைக்கப்பட்டிருக்கிறே, அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறே, அப்படிப்பட்ட பரிசுத்த ஜீவியம் எனக்குள்ள இருக்கிறது என்று சொல்கிறவர்கள் மட்டும் நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ரட்சகரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுதலின் ஆராதனையில் நாங்களும் உயிர்த்து கிறிஸ்துவோடு கூட இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று வேத வசனத்திலிருந்து நாங்கள் பார்த்தோம், கவனித்தோம். இவைகளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வசனம் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். லாசரு வெளியில வந்த உடனே ஆண்டவரே, அந்த கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டது போல உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாய் உம்முடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்ட பரிசுத்தவான்களாய் ஜீவிக்கிறதான எங்களை சாத்தானுடைய கட்டுகளோ, மாம்சத்தின் கட்டுகளோ, பாரம்பரியத்தின் கட்டுகளோ ஒன்றும் கட்டாதபடி கட்டி இருக்குமே என்றால் அந்த கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அவிழ்க்கப்பட்டு விடுதலையோடு கூட பிள்ளைகள் ஆராதித்து அந்த நாளுக்கு ஆயத்தமாக பரலோகத்தின் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபை கொடுக்கட்டும், கர்த்தர் பலப்படுத்தும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஸ்தோத்திரம்.